படத்தோட ஸ்டார்டிங்ல பனி இருக்கக்கூடிய இடத்த காமிக்கிறாங்க. நைட்டு காஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. ரொம்ப குளிருது. அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா ரொம்ப குளிருதுமா, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவ இருக்கிற லொகேஷனா சொல்றா. அப்படி பேசிட்டே இருக்கும் போது பின்னாடி கார் சத்தம் கேக்குது. அவங்க அம்மாவா தான் இருக்கும்னு சொல்லி அம்மா அப்படின்னு சொல்லி கை காட்டுறா. ஆனா அங்க எந்த ஒரு பதிலும் வரல. வேற யாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அவ நிக்கிறா. ஆனா அவங்க இந்த காரை மூவ் பண்ண மாட்டேன்றாங்க. சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவன் நடக்கிறா. அவன் நடக்கும் போது கார் பின்னாடியே பொறுமையா வந்துட்டு இருக்கு. என்னடா அது, இவனுங்க முன்னாடியே போல, நம்மளுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப அந்த கார் வேகமா அவளை நோக்கி வருது. அது சின்ன இடம், இவளை இடிச்சிரும் சொல்லி பயத்துல அவ வேகமா ஓடுறா. இப்போ கத்துற சத்தம் கேக்குது. எங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம படத்தோட ஹீரோயினா காமிக்கிறாங்க. இவங்க இந்த ஏரியாவோட போலீஸ். இப்ப அவங்களோட ரிலேட்டிவ் பையன் ஒருத்த இவங்க கூட தான் தங்கிட்டு இருக்கான். சோ அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு, படிச்சது போதும்டா, சாப்பிடு, நல்லா சமைச்சிருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்கும் போது அவன் ஹாக்கி விளையாடணும், வெளியே போகணும் அப்படின்றத சொல்லுவான். வெளியே கிளைமேட் நல்லா இல்ல, நீ உள்ளே சேஃப் ஆயிரும் போது சின்ன குழந்தை மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். இப்ப அவன் என்ன கேக்குறானா, அந்த பொண்ணு கொலை பண்ணவங்களை பத்தின தகவல் கிடைச்சதா அப்படின்ற கேள்வி கேட்கிறான். அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை ஒருத்தங்க இடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஸ்பாட்ல இறந்து போயிருப்பான். அந்த கேள்விதான் இவன் கேட்பான். இதுக்கு அவங்க ஆன்ட்டியும் அவங்கள பத்தின சில தகவல் கிடைச்சிருக்கு, நான் அதை தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு போறாங்க. இப்ப இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயினா காமிக்கிறாங்க. அவங்க காட்டுக்குள்ள நிறைய ட்ராப் வச்சிருப்பாங்க விலங்குகளை பிடிக்க. அதுல ஏதாவது மாட்டி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆனா எந்த ஒரு விலங்கும் மாட்டாதனால அந்த ட்ராப்பை அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் இறந்து போன அந்த பொண்ணோட அம்மாவை சந்திப்பாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பழங்குடியினரை சேர்ந்தவங்க. அவங்களும் ஹீரோனியும் ஒரு நெய்பர் மாதிரி தான். நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி ஹீரோனி ஆறுதல் பேசிட்டே இருக்கும் போது, இறந்து போனது என் பொண்ணுதானா அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்பாங்க. ஆமா அப்படின்னும் போது, நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க நீங்க பாத்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க போது, பரவாயில்ல என் பொண்ணை நான் பார்க்கணும்ன்றத சொல்லுவாங்க. இப்ப உள்ள கூட்டிட்டு போவாங்க. அங்க ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க தான் அந்த பாடி எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட பாடியை காமிச்ச பிறகு அவங்க அம்மா தேம்பி அழுவாங்க. இவதான் என்னோட பொண்ணுன்றதையும் சொல்லிடுவாங்க. இப்ப அந்த பாடி செக் பண்ணவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு, அதை நம்ம டெஸ்ட் எடுத்து இதை பண்ணவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும் போது, கூட ஒரு போலீஸ் ஆபீசர் அவங்க அம்மா கிட்ட உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரக் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தெரிஞ்சவங்களால அந்த கொலை பண்ணவன் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாது போல அப்படின்னு சொல்லி வருத்தமா பேசுவாங்க. ஆனா ஹீரோயினும் கவலைப்படாதீங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம், எங்களுக்கு இதுதான் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் அவங்க பொண்ணோட டிகிரி சர்டிபிகேட் எல்லாத்தையும் போட்டோவா எடுத்து பார்த்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுக்குள்ள அந்த இடத்த சேர்ந்த பழங்குடியினர் ஒருத்தர் மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கும். அந்த பறவையை பார்த்த அவருக்கு கொஞ்சம் வினோதமா தோணும். அதே இடத்துல இங்க அந்த காட்டுல வேட்டையாடிட்டு இருக்கிறவங்க கன்னை வச்சுட்டு எல்லா இடத்துலயும் வெறித்தனமா ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட மைண்ட்ல அவங்க ஒரு வார்ல இருந்த அந்த வார்ல நடந்த சத்தங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது இவங்க வார்ல இருந்த ஆள் தான் அங்க இருந்து ரிட்டையர் ஆகி அவங்க கிராமத்துக்கே வந்திருப்பாங்க. இப்போ 2 கப்பிள்ஸ் WEC அப்படின்ற கம்பெனி மூலமா அங்க இருக்கிற ரிசோர்ஸை மெஷர் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரத்துல திருமணம் பண்ண போறாங்க. சோ அதை பத்தி அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேசும்போது, அதிகமா செலவு வேணாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பட்ஜெட்டை சுருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா கேக் வேணாமா, ட்ரெஸ் வேணாமா, அப்ப என்னடா கல்யாணம் இது அப்படின்னு சொல்லி அவங்க கடுப்பாயிருவாங்க. நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ணாம அந்த காசை வச்சு நம்ம வேற ஏதாவது ஒரு பொருள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் வேலைக்காகாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏமா அப்படி சொல்றேன் போது, வேற கல்யாணம் தான் இம்பார்ட்டன்ட், அதையே நீ இப்படி கஞ்சத்தனமா யோசனா உன் கூட எப்ப நான் வாழ்றது நம்ம அவர் அப்செட் ஆயிடுவார். சரி சும்மா தான் சொன்னேன், வந்த வேலையை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி இறங்கி அந்த ஏரியா வேலையத்தையும் அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ரத்தம் வாசனை வருது. எனக்கு இது ரத்தம் வாசனை வருது, உனக்கு வருதான்னு கேட்கும் போது அவங்க பாய் ஃப்ரெண்டு எனக்கா இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னும் போது, இப்போ அவங்க கேமரால யாரோ அந்த இடத்துல நகர்ந்து போற மாதிரி தெரியும். பயந்து போயிடுவாங்க. இங்க ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க 2 பேரையும் யாரோ தூரமா இருந்து பாக்குற மாதிரி இமேஜ் தெரியுது. இப்ப அவங்க பயந்து வேகமா ஓடும் போது சறுக்குன்னு அவங்க கழுத்துல ஒரு கீறல் வருது. கழுத்தை சுத்தி ரத்தம் வந்து ஸ்பாட்லயே அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்ப ஈரனே கார் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது பையன் கால் பண்ணுவான், நான் வெளியே ஹாக்கி விளையாட போனோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வெளியே கிளைமேட் சரியில்லை, நீங்க உள்ளே இருந்தும் போது பாசம் அந்த விஷயத்த பத்தி நினைக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுவாங்க.
சொல்லுவான். அதாவது இவனும் ஒரு பழங்குடியினை சேர்ந்த பையன் தான். சோ மத்த ஸ்கூல் பசங்க எல்லாமே இவன் ஹாக்கி விளையாடும் போது இவனை அட்டாக் பண்ணி புல்லிங் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்பா அம்மா அவங்க ஆன்டி வீட்டுக்கு இவனை அனுப்பியிருப்பாங்க. இன்னும் அந்த விஷயத்த பார்த்து பயப்படுறீங்களா, என்ன அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு அந்த சம்பவம் இன்னும் ஞாபகம் இருக்கும் சொல்லும் போது அவனுங்க கிடக்குறானுங்கடா, அதெல்லாம் பார்த்து நீ ஏன் பயப்படுற, அவனுங்க ஒரு பொடி பசங்க, நீ எல்லாம் பயப்படக்கூடாது, உன்னை நான் ஹாக்கி விளையாட வேணாம்னு சொன்னதுக்கு அது காரணம் கிடையாது, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாசிட்டிவா பேசுறாங்க. இப்ப நம்ம ஹீரோனிக்கே ஒருத்தன் இறந்துட்டாங்கன்ற தகவல் வருது. இதனால அவங்க பதட்டப்படாதீங்க, அங்க இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனி ஸ்பாட்ல வராங்க. வந்து பாக்குறாங்க அந்த லேடி பயங்கர இறந்து போயிருப்பாங்க. இது பண்ணது யாருன்றத அவங்க ஆபீசர் கிட்ட கேட்பாங்க. நாங்க விசாரணை பண்ணும் போது இவங்களும் இவங்க பாய் ஃப்ரெண்டும் தான் வந்தாங்க. உங்க பாய் ஃப்ரெண்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டே இங்க WECன்ற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவர் கூட வந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி மெஷர் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சாகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரத்த வாசனை வந்ததுன்னு சொன்னாங்கன்னும் போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருந்தானா, அவன் மேல உனக்கு சந்தேகமா இருக்கான்னும் போது இல்ல மேம் செக் பண்ணதான் தெரியும் போது சரிவா போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு உங்களுக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போதே அவரு பயப்படுறாரு. அவ இன்னும் உயிரோடு தான் இருக்காளா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல தானே அப்படின்றத அவர் சொல்றாரு. சார் நீங்க என் கூட கோஆபரேட் பண்ணாதான் எங்களுக்கு சில பதில் கிடைக்கும் போது அவர் வேற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு. இவங்கிட்ட பேசினா வேலைக்காகாது, சரி வாங்க இதையும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனி பேசிட்டே அப்படியே இப்ப வீட்டுக்கு வராங்க. பையன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினும் அவன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்பாங்க. நீ வளர்ந்துட்டேன்னா கண்டிப்பா பெண்களை தாக்கவே கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணுவேன்னும் போது நான் ஏன் உங்களை தாக்க போறேன், கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவன் ப்ராமிஸ் பண்றான். எங்க செகண்ட் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆள் அவங்களே முறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பான். இதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற லேடிக்கு தெரிஞ்சிடும். அவங்க முறைச்சு பாப்பாங்க. அந்த ஆள் நான் இங்க இருந்து போயேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிடுவாரு. இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறவங்களும் ஆர்மி ஆள் கிட்ட வந்து மா உன்னோட லுக்க நீ கண்ணால பாத்திருக்கியா, நீ கொஞ்சம் ஹார்டா இருக்க, பாசன் அந்த விஷயத்துல நினைச்சு நீ அப்செட் ஆகாத அப்படின்னும் போது என்ன சொல்றீங்க, எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூடா ஜென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் மாதிரி மாத்திக்கோ உண்மையா இரு அப்படின்னும் போது நான் இப்படிதான், இன்னைக்கு நீங்க சமைச்சது சுமாரா தான் இருந்தது, அடுத்தபடி நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி அங்க இருந்து போவாங்க. அப்படி போகும்போது அவங்களை முறைச்சு பார்த்தாலும் அவங்களோட காரு கிட்ட அவங்க காரை நிறுத்திருப்பான். கொஞ்சம் உங்க காரை நகர்த்துறீங்களா அப்படின்னும் போது நான் முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசும் போது இப்ப என்ன உனக்கு என் நம்பர் தானே வேணும், என் போன் நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ண, அதுக்காக நம்ம டேட்டிங் போலாம் அப்படின்ட்டு சரி போன் தானே இங்கதான் இருந்துச்சுன்னும் போது சீக்கிரம் எடுனும் போது மூஞ்சிலே ஒரு பஞ்சு வச்சுட்டு டேய் போய் காரை எடுறா அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுவாங்க. அவன் அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கார் எடுத்துட்டே போயிடுவான். இப்ப காட்டுக்குள்ள 2 கப்பல்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் WECன்ற கம்பெனில வந்து காட்டுல இருக்கிற விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக பொறுப்புல இருப்பாரு. சோ காட்டுல தான் நடமாட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட பாத்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ அவருக்கு ரத்த வாசனை வருது. என்ன இது எனக்கு மட்டும் வித்தியாசமா வாசனை வருதுன்னு பேசிட்டே இருக்கும் போது அவங்க காருக்கு மேல ஒரு பறவை அவங்களே சுத்தி சுத்தி பறக்குது. வேட்டையாட நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண் எடுப்பாரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரம் ஏற அது போட்டோம் போது இதுதான் என் வேலையே விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்குவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஒரு சத்தமும் இருக்காது. என்ன இது போனவ இன்னுமே வரணும்னு சொல்லி அவங்க எட்டி பார்த்தா அவர் வந்து கீழே விழுந்து கிடப்பாரு. அவரோட குடல் எல்லாம் வெளியே விழுந்திருக்கும். இதை பார்த்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கதறி கத்துறாங்க. கதவெல்லாம் டக்குன்னு லாக் பண்ணி பயந்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் ஆபீசர் ஹீரோயின் அங்க வராங்க. நடந்த சம்பவத்தான் பாக்குறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீ குடிச்சிருந்தியாமா அப்படின்னும் போது நான் லைட்டா பீர் தான் குடிச்சேன். சரி அங்க என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா சொல்லி ஏதாவது சத்தம் கேட்டதா இல்ல யாராவது பாத்தியானும் போது எங்க 2 பேரை தவிர யாருமே இல்ல, சத்தம் கேக்குதுன்னு அவர் போனாரு, யாருமே இல்ல, ஆனா சாப்பிட்டதுக்கு முன்னாடி அவருக்கு ரத்த வாசனை தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க, மத்தபடி யார் அட்டாக் பண்ணாங்க எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் ஆர்மியை பார்க்க போறாங்க. அவங்க வேட்டையாடிட்டு ஒரு முயலை தூக்கிட்டு வருவாங்க. உன் வேட்டை எங்க ஆரம்பிச்சிட்டியா, ஆனா உதவி எனக்கு தேவை, எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது நான் அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இதாப்ப போலீஸ் ஆயிட்ட, என்னை விட உனக்கு பவர் அதிகம் போது யார் சொன்னா, நீ தானே பவர் உள்ள பர்சன், அது அப்போ இப்ப கிடையாது அப்படின்னும் போது சரி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண, இங்க நிறைய பேர் இறந்து போறாங்க, அது எந்த விலங்கு அவங்க அட்டாக் பண்ணதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நான் ரொம்ப நல்லவ கிடையாது, எனக்கு யார் மேலேயும் அஃபெக்ஷனும் வராது, சின்ன வயசு என் அம்மா என்னை விட்டுட்டு வெள்ளக்கான ஒருத்தனை கல்யாணம் பண்ண ஓடி போயிட்டாங்க, நான் தனியா தான் இருக்கேன், அதனால எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வராது, நீங்க வந்து இடத்த காலி பண்ணுன்னு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு தெரியும் நீ நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைப்பாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பாடி எல்லாம் அவங்க பாப்பாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இது என்ன விலங்குன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு விஷயம் சதை காசு
ஆசைப்பட்டு இதை அட்டாக் பண்ணல, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுவாங்க. ஹீரோயினும் ஆர்மியை பார்த்து ஏன் அதுக்குள்ள போறேன் போது, நீ கேட்டதானே பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு ஆசைப்படாதேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க போன பிறகு ஹீரோயினும் அந்த கதவை லாக் பண்ண பாப்பாங்க. அப்படி லாக் பண்ணும் போது அந்த பாடியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்களோட கழுத்துல ஒரு டாலர் இருக்கும். அதை ஹீரோனி பார்த்தோன்னே அவங்க மறைச்சிடுறாங்க. அது என்ன டாலர், எதுக்கு அவங்க மறைக்கிறான்னு சொல்லி அதை பத்தி ஹீரோனி சர்ச் பண்ணும் போதுதான் பழங்குடியினர் ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் கல்ச்சரல் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல ஒரு விதமான கல்லு தான் இது. இந்த கல்லுக்கு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்குன்னு ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல அதை போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்க அவங்களும் ஒரு மெம்பர் அப்படின்ற லிஸ்ட் வரும். இதெல்லாம் ஹீரோனி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஆர்மியும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நெய்பர் வீட்டுக்கு போவாங்க. அந்த தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தான் சொல்லி, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா காட்டுக்குள்ள என்ன விலங்கு இது மாதிரி பண்ணுது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு, நீ எப்பவுமே உதவி கேட்டு வரமாட்டியே, இப்ப ஏன்னா புதுசா என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் போது என் ஃப்ரெண்டுக்கு தேவை, அப்ப அவ வந்து கேட்க வேண்டியதானே, அவ கேட்கிற சூழ்நிலை இல்ல, அவ என்கிட்டதான் ஹெல்ப் கேட்டா, நான் அவளுக்காக உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா போது, இதுக்கும் கேட்காத நீ என்கிட்ட கேட்கிற, வேணா நான் சொல்ல முடியும், வா ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த காட்டு பத்தின எல்லா விஷயமும் தெரியும். சில மாமிசத்தெல்லாம் எடுத்துட்டு எந்த ஏரியால ஆபத்தான விலங்கு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் மாமிசத்தை போட்டுட்டு, நீ ரெடியாரு, ஏதாவது அட்டாக் பண்ணா என்னை விட்டு நகர்ந்து போகாத, என்கிட்டே இரு, நம்ம ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்கான அங்க வச்ச மாமிசம் காணாம போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம் கேக்குது, மேல பறவை பறக்குது. இப்போ அந்த வயசானவரை ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவம் அட்டாக் பண்ணுது. அது கிட்ட இருந்து அவரை காப்பாத்த ஹீரோயின் கன்னால ஷூட் பண்றாங்க. அப்படி ஷூட் பண்ணும் போது அதெல்லாம் தாண்டி ஒரு உருவம் இவங்க கிட்ட வருது. அது பார்க்க ஒரு பேய் மதம் இருக்கு. இவங்களால நம்ப முடியல, பயந்து டக்குன்னு விழுந்துடுறாங்க. இப்போ அதை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அது அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோயின் ஆர்மிய பயங்கரமா கத்துறாங்க. எமோஷன் இல்லாம நீ ஏன் இதெல்லாம் பண்றேன்னும் போது, உனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் நினைச்சேன், ஆனா இப்படி நடந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம அட்டாக் பண்ணவங்க யாரு நான் சொல்லுவேன், சொன்னவனுக்கு வேடிக்கையா இருக்கும் போது, யாரு சொல்லு அப்படின்னும் போது, இறந்து போன அந்த பொண்ணோட உடம்ப நாங்க பார்த்தேன், காத்துல அப்படியே மின்னல் மாதிரி வந்து எங்களை அட்டாக் பண்ணா அப்படின்னும் போது, என்ன விளையாடுறியா அப்படின்னு ஹீரோனி கேட்கும் போது, கண்டிப்பா இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன், ஆனா நான் அவளை பார்த்தா அவன் முகத்துல காயம் இருந்தது கூட அப்படியே தெரிஞ்சது, அதுக்கு தான் அவன் மறைஞ்சு போயிட்டா அப்படின்றத ஹீரோனி கிட்ட ஆர்மி சொல்றாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோனி கூட வேலை பார்க்குற ஆபீசர் வருவார். அவர் வந்து அந்த வயசானவர் மேல கூப்பிடுவார். ஏன்னா அந்த வயசானவர் சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தோட ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கேம்ப் போடணும்னு சொல்லி போயிருப்பாரு. அதுக்கு அடுத்தது அவங்களோட குடும்பத்தை தாங்க எல்லாம் பனியில மூடப்பட்டு இறந்து போன சடலத்தை போலீஸ் எடுத்திருப்பாங்க. இதை தெரிஞ்சுட்டு இந்த ஆபீசர், இவன் மோசமானவன், இந்த மக்கள் எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமான விஷயத்த பண்ணுவாங்க, இவர் தான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணுவார், இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா கத்துவார். இதை கேட்ட ஹீரோயினும், வாய முறீங்களா, நானும் அந்த இனத்தை சேர்ந்த பொண்ணுதான், நீங்க எங்க இடத்தையும் இப்படி நீங்க கேவலமா பேசக்கூடாது அப்படின்னும் போது, கண்டிப்பா பேய் பிசாசு நீங்க பைத்தியக்காரத்தனமா தான் வளருவாங்கன்னும் போது தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, மத்தத நான் பாத்துக்கேன்னு சொல்லி ஹீரோனே அவர் அங்க இருந்து வேகமா போக சொல்றாங்க. இப்ப அந்த வயசானவரை பணத்தை வந்து ஆர்மி கிட்ட அந்த பொண்ணோட இதயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் அது என்னன்னு புரியல. இப்ப நைட்டு ஆர்மி ஆபீசர் ரொம்ப கோவமா இருக்காங்க, பாக்ஸிங் தான் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவங்களோட பழைய போட்டோஸ் பார்ப்பாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணவரோட போட்டோ பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்போ அந்த பொண்ணு இறந்து போன அந்த இடத்துல நிறைய பேர் அஞ்சலி செலுத்துறதுக்காக போட்டோஸும் நிறைய பூக்களும் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட அம்மா வருவாங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்களும் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறவங்களும் ஒரே ஆள் தான். அவங்க அந்த இடத்துக்கு வந்து, இப்ப பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அவ தைரியமா அந்த கம்பெனிக்கு எதிரா இருந்தா அப்படின்றத சொல்றாங்க. அங்க ஒரு பேனர்ல அந்த பொண்ணு சாவுக்கு WEC தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரும் ஒட்டப்பட்டு இருக்கும். இதெல்லாம் அவங்க பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனு இறந்து பண்ணவங்களோட போட்டோஸ் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணும் போதுதான் கரெக்டா இறந்து பண்ணவங்க எல்லாருமே அந்த WEC கம்பெனில வேலை பாக்குறவங்க. அதனாலதான் அவங்க இறந்துருப்பாங்க. அவங்க கூட இருந்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்திருக்காது. ஆனா எதுக்கு WEC ஆட்களை மட்டுமே அந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக் பண்ணது, இதுக்கும் இறந்து போன பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கும் போதுதான் அந்த இறந்து போன பொண்ணு எங்க இடத்தோட ரிசோர்சஸ் எல்லாம் அந்த கம்பெனிக்காரங்க திருடுறாங்க, அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பா. அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டா அவ இருப்பா. அதை பத்தின விஷயத்தெல்லாம் ஹீரோயினி பார்க்கும் போதுதான் அவங்க கூட இருக்கிற அந்த பையனும், இதை பத்தி நான் ரிசர்ச் கூட பண்ணிருக்கேன் ஆன்டி, அந்த பொண்ணை பத்தின இன்டர்வியூ வீடியோ என்கிட்ட இருக்கு, நீங்க பாக்குறீங்களா, அந்த கம்பெனி பத்தி அவன் நிறைய பேசியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பிளே பண்றாங்க. அந்த வீடியோல அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அந்த கம்பெனி தொடர்ந்து நம்ம இடத்துல
இடத்துல இருந்தா நம்ம இடத்தோட கனிம வளத்தையே ஆக்கிரமிச்சிருவாங்க, அழிச்சிருவாங்க, நம்ம வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாத்தாவோட ஒரு வீடியோவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த வீடியோல அவர் பிளே பண்ணி பார்த்தா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்ம மக்கள் ஒன்னா இருந்தாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளோட கல்ச்சரல ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ பேசியிருப்பார். அதையும் போலீஸ் பார்ப்பாங்க. இப்ப அவங்க வேக வேகமா ஆர்மி கிட்ட வந்து கண்டிப்பா அவங்க சாவுக்கு காரணம் அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இறந்தவங்க எல்லாம் WECல வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோஸா காமிக்கிறாங்க. இவங்க அங்க வேலை பார்த்தாங்கன்னா தான் இவங்க இறந்திருக்காங்க, இவங்களுக்கு அந்த ரத்த வாசனம் வந்திருக்கு, ஆனா கூட இருந்தவங்களுக்கும் ஒரு பாதிப்பும் வரல அப்படின்னும் போது சரி இறந்தவங்க எல்லாருமே WECல வேலை பாக்குறவங்க தான், ஆனா என் அங்கிள் எதுக்கு அட்டாக் பண்ணுச்சு, என் அங்கிள் நாங்க வேலையே பார்க்கலன்னும் போது அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா இந்த வீடியோ பாருன்னு சொல்லி ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, WECன்ற கம்பெனி நமக்கு வேலை வாய்ப்பு அதிகமா தராங்க, நம்மளோட பினான்சியலியே அவங்க அதிகப்படுத்துறாங்க, அது நமக்கு நல்லதுதான், நம்ம பொருளாதாரமா நம்ம டெவலப் ஆனோம்னா நமக்கும் நல்லது, நம்ம கிராமத்துக்கும் நல்லது, நம்ம மக்கள் இன்னுமே ஒற்றுமையா இந்த இடத்த விட்டு வெளியே போகாம இங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் இன்டைரக்டா அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணவர் தான். அதாவது அவரையும் அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த பொண்ணுதான் இதை பண்ணான்னு சொல்லி சத்தியமா என்னால நம்ப முடியலன்னு சொல்லி ஆர்மி ஆபீசர் சொல்லும் போது ஆமா நானும் ஒத்துக்கிறேன், ஏன்னா ஒரு பேய் ஒரு பர்டிகுலரா கம்பெனில வேலை பாக்குறவங்கள மர்டர் பண்ணதுன்னு சொன்னா எவன் நம்புவான், நானும் நம்பல. ஆனா இதுல வேற ஏதாவது ட்ரிக் இருக்க வாய்ப்பு இருக்கு, இதை பண்றது யாரும் நம்ம கண்டுபிடிக்கலாம். வீரனே அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. போய் பார்த்தா காட்டுல ஒரு பாட்டி நடந்து போயிட்டே இருக்கும் போது அவங்கள ஒரு ஆள் கண்ணால அட்டாக் பண்ணிருக்கான். யாருன்னா ஆல்ரெடி ஆர்மி கிட்ட மூஞ்சிலே குத்து வாங்கினவன் தான். அவனை கேட்கும் போது எனக்கு இங்க ஒரு பயங்கரமா சத்தம் கேட்டது, விலங்கா இருக்கும், அது என்ன அட்டாக் பண்றோம்னு சொல்லி தான் நான் ஷூட் பண்ணேன், நான் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி யாராவது இருக்கீங்களான்னு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி பதில் சொல்லாம தான் பண்ணிட்டேன். நம்ம போது பைத்தியமானி, அந்த பாட்டிக்கு காதும் வாயும் பேச முடியாது, நீ கேட்கிற கேள்விக்கு அவங்களால எப்படி பதில் சொல்ல முடிஞ்சிருக்கும், உங்க கண்ணுக்கு முன்னாடி யாருக்காங்கன்னு உன்னால தெளிவா பார்க்க முடியாதா, கண்ணுல என்ன கோளாறடா அப்படின்னு சொல்லி ஹீரோனி பயங்கரமா கோவப்படுறாங்க. பாருங்க எனக்கு முன்னாடி விலங்கு போன மாதிரி தெரிஞ்சது, ஆனாதான் நான் ஷூட் பண்ண சொல்லி அவன் திமுறா பேசும்போது பக்கத்துல அந்த ஆபீசரும் இவன்கிட்ட இப்படி பேசினா வேலைக்கு ஆகுது, ஸ்ட்ரைட்டா நம்ம ஆபீஸ் கூட்டிட்டு போய் அவனை கேட்கிற விதத்துல கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோனி அந்த பொண்ணோட பாடியை பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. ஆனா அவங்க அந்த பாடி நாங்க ரிசர்ச்க்கு அனுப்பிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. இல்லையே போய் சொல்லாதீங்க, எனக்கு இன்னுமே அந்த டேட்டா எதுவுமே வரல, நீங்க தான் மறைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம நீங்களும் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தம் சேர்ந்தவங்க பத்தி டேட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ எதையோ மறைக்காத, அந்த பாடி எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்களை கொஸ்டின் கேட்கும் போது அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஆமா அந்த பாடி நான் தான் எடுத்தேன், ஆனா இப்ப அது என்கிட்ட இல்ல, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட தான் இருக்கு, உனக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் கேளு. அதே நேரத்துல இங்க அந்த ஆபீசர் என்ன பண்ணுவார்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்க கிட்டயே அந்த பொண்ணை யாரும் மர்டர் பண்றாங்க, அந்த பொண்ணை நைட்டு எங்கேயாவது பாத்தீங்களா, ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுதான்னு சொல்லுங்க, ஏன்னா என்னால இன்னுமே ஹீரோனி கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியல, அவங்க இந்த கேஸை முடிக்கிற மாதிரி எண்ணத்துல இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க சொன்னீங்கன்னா அந்த பொண்ணோட கேஸை என்னால முடிக்க முடியுதா நான் பாப்பேன்னு சொல்லி பேசும்போது அவங்க இல்ல எனக்கு தெரியாது, அவன் நைட்டு இங்க வந்தா சாப்பிட்டு கிளம்பிட்டா அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா சரி பதில் சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அவர் போகும்போது இப்ப அவங்களுக்குள்ள என்ன தோணுச்சுன்னு தெரியல, வேகமா ஓடி போறாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அவங்க வந்தா தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து போனா, அப்போ இந்த பொறுக்கி தான் வந்தா, எங்க அந்த பையனும் ஹாக்கி விளையாடுறதுக்கான எல்லா திங்ஸும் வாங்கியிருப்பான், விளையாடுறதுக்காக ஃப்ரெண்டா கூப்பிடுவான். அப்படி ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பறவை பறந்துகிட்டே இருக்கு, என்னடா அது பறவை பறக்குது ஏதாவது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே வீடியோ எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்து அதை பிளே பண்ணி பார்ப்பான். வீடியோ பிளே பண்ணி பார்க்கும்போது சடனா வெளியே ஒரு சத்தம் கேட்குது, பயந்தே போயிடுவான். சரி ஓகே நம்மளுக்கு இன்னைக்கு ஏதாவது ஷெடியூல் இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட டைம் டேபிள பார்க்கும் போது அவன் இன்டர்ன்ஷிப்காக WECக்கு அப்ளை பண்ணிருப்பான். சோ இன்னைக்கு இன்டர்ன்ஷிப்காக நான் போகணும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அவன் போயிட்டு இருப்பான். இங்க ஹீரோயினும் ஆரம்பி இறந்து போன அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போவாங்க. உங்க பொண்ணோட உடம்பு உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னும் போது என் பொண்ணு செத்துட்டா, என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவன் யாருன்னு உங்களுக்கு முடியல, ஆனா என் பொண்ணோட பாடியை பத்தி கேக்குறீங்க, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிடுவாங்க. ஹீரோனுக்கும் என்ன பண்ணான்னு தெரியல, அப்படியே யோசிச்சுட்டு வரும், சரி இப்போ மத்தது என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது இப்போ இப்ப ஆர்மியா அவங்க கார்ல இருந்து ஒரு பேக்கை பார்ப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா கிட்ட கொடுப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது எனக்கு, ஆனா நான் இப்பதான் உங்ககிட்ட கொடுக்குறேன் போது இது என்னது இதுக்கு என்கிட்ட கொடுக்குற அப்படின்றத அவங்க அம்மா கேட்பாங்க. நான் ஆர்மியில ஒர்க் பண்ணும் போது என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவரும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த டைம் அடுத்த நாள் ஒரு ஃபைட் இருக்குதுக்காக நாங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தோம். அவர் என்கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இந்த ஃபைட்னால அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அப்படிதான் இருக்கு நான் சொன்னேன். ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க அடிச்சுக்கிறதுல எனக்கு டயர்ட் ஆகுதுன்னு சொல்லல, நடந்த பழைய விஷயத்த நினைக்கும் போது அதை விட்டு என்னால வெளியே வர முடியல, அதை விட்டு வெளியே வரணும்னு நான் ஃபைட் பண்றேன், ஆனா அந்த பாஸ்ட் என்னால மறக்க முடியல. என்னோட அப்பா என்னோட தாத்தா அவங்க கூட இருக்கணும், ஆனா அது ரொம்ப கடினமான விஷயம், நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க
நினைச்சாங்கன்னா அவங்க நினைவுகள் நம்மளை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போகாது. என்னதானாலும் அந்த உறவு நம்ம கூட நீடிச்சுட்டே தான் இருக்கும் அவங்க இல்லாம இருந்தாலும். இததான் அவர் என்கிட்ட சொன்னாரு. அப்ப எனக்கு புரியல. ஆனா 8 வருஷம் கழிச்சு அவர் போன பிறகு இன்னுமே அவர் என்னை விட்டு போனதை என்னால நம்ப முடியல. இது அவர் கொடுத்தது, அவரோட நினைவா தான் நான் வச்சுட்டு இருக்கேன். ஆனா அவர் சொன்ன விஷயம், சில விஷயத்த கடந்து நம்ம போகணும்னு நினைக்கணும்னு, அது நான் இப்பல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பொருளை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் உங்க பொண்ணோட இழப்புல இருந்து மீண்டு வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு அங்கிருந்து போவாங்க. இப்ப இரணி கார் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த பையனும், ஆண்டி நான் இன்டர்ன்ஷிப்காக WECக்கு போறேன்னும் போது அவங்க பயங்கரமா கோவப்படுவாங்க. ஏன்னா அங்க போற, நீ போகாத, வீட்டுக்கு வந்துருன்னும் போது, ஆண்டி எப்ப பார்த்தாலும் நான் சின்ன பையமா இருக்கேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்ப எதுக்கு நான் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, நான் போக தான் போறேன்னு சொல்லிட்டு பேசிட்டே சைக்கிள் ஓட்டிட்டு போவான். பயந்தே போயிடுவான். இவன் கத்துறத பார்த்து, ஆண்டி என்னாச்சு, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சதா, உடனே வீட்டுக்கு போய் கதவை லாக் பண்ண, நான் உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு இவங்க வேகமா கார் ஓட்டிட்டு வராங்க. அவன் சைக்கிள் எடுத்துட்டு போய் வேகமா வீட்டுக்கிட்ட வரான். ஆனா அந்த உருவம் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வருது. இப்ப டக்குன்னு கதவை லாக் பண்ணிடுறான். அவனோட கால பயங்கரமா அடிபட்டிருக்கான். அதனால நகர முடியல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஆண்டி கன் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க உள்ள வராங்க. அந்த ஆத்மா உள்ளேயே இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணான்னு தெரியாம ரூம்குள்ள போய் லாக் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் ஆர்மிக்கு தெரிஞ்சிடும். அவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு கன் எடுத்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி அந்த உருவத்தை அவங்க பாக்குறாங்க. அதை பயங்கரமா ஷூட் பண்றாங்க. அது அந்த இடத்த விட்டு வேகமா மறைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்ப அந்த இறந்து போன அந்த பொண்ணோட உடம்பு ஹீரோனியும் அந்த பையனும் இருக்கிற ரூம்ல கிட்ட கதவை தட்டிக்கிட்டே இருக்க விடாம. இந்த விஷயத்த பார்த்த ஆர்வியும் அதை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு WECன்ற ஒரு கம்பெனியோட டிஷர்ட்டை அது முன்னாடி வெறுப்பெத்த காமிக்காங்க. அதை பார்த்ததுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வெளியே வருது. இந்த விஷயத்த ஹீரோனியும் அந்த பையனும் பாக்குறாங்க. இப்போ ஆர்மி அங்க வச்ச டிராப்ல அது கால் மாட்டிட்டு அதெல்லாம் நகர முடியல. ஹீரோனிக்கும் ஆர்மிக்கும் என்ன பண்றதே தெரியல. சரி, உடனே இதை போட்டு தள்ளணும், நான் ஏதாவது கோடாலி இருக்கான்னு பாக்கன்னு சொல்லிட்டு ஆர்மி கார் கிட்ட போறாங்க. இப்ப பயங்கரமா சத்தம் கேட்டு பார்த்தா அந்த டிராப்ல இருந்து அதை ஹீரோனி அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கும். இப்போ அது ஆர்மி அட்டாக் பண்ண அப்படியே கிட்ட வருது. அதே நேரத்துல அவங்க அம்மா அவங்க பொண்ணோட இதயத்தை மட்டும் கையில வச்சிருப்பாங்க. அந்த இதயத்தை இப்ப அழுதுட்டே நெருப்புல போடுறாங்க. நெருப்புல போட்டு கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு டக்குன்னு கீழே விழுந்துறா. அதாவது அவங்க பொண்ணோட இதயம் மூலியமா இவங்க ஸ்பிரிச்சுவல் பண்ணி அவ உடம்புக்கு ஆத்மாவை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த உடம்புக்கு உயிர் வந்திருக்கு. ஆனா எதுக்கு WECன்ற கம்பெனிக்காரங்க அதை அட்டாக் பண்ணதுன்னா, அந்த பொண்ணு சாகும் போது அவ லாஸ்ட் பார்த்தது அந்த கார் WEC ஓடுது. அதனால அவங்களோட கம்பெனிக்காரன் தான் தன்னை அட்டாக் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சு அவ எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஆபீசர் வர்றார். அவருக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு எல்லாம் இங்க நிக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னும் போது அவர்கிட்ட அவங்க போய் சொல்றாங்க. ஹீரோனியும் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஆர்மியும் நான் இவங்களை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்ற போய் சொல்றேன். அந்த பையன் நான் பணியில காத்தவரை கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் போய் சொல்றாங்க. சரி, அந்த பொண்ணை கொலை பண்ணவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத அந்த ஆபீசர் சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணவங்களும் அங்க வராங்க. அவங்க கடைசியில என்னோட பொண்ணோட பேரை ஒரு வாட்டியாவது நான் சொல்லிடுறேன்னு சொல்லி உங்க பொண்ணோட பேரை சொல்றாங்க. அந்த இதயம் நெருப்புல எரியுது. இங்க அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஆளை பிடிச்சோம்ல, அவன் தான் நைட்டு பயங்கரமா போதையில அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்து அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அவன் ஆல்ரெடி நம்ம கைது பண்ணி கார்ல தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எனக்கு ஏதோ ரத்த வாசனை வருதே அப்படின்னு சொல்றான். இப்ப பயங்கரமா அலற கத்துற சத்தம் கேக்குது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் மக்களே படம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.